முன் சொல்லு பாருங்க. நாம் அன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா, கொளுத்தி விட்டாயா பற்ற வச்சுட்டாயா அப்படிங்கிறமா இல்லையா. இதை 12ஆம் நூற்றாண்டில் சொல்ல பயன்படுது. ஆசிரியர் இப்படி பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி அங்கே பத்துதங்க. என்னையா அது என்ன பக்கத்திலே கொண்டு போல பற்றிக்கிட்டு எரியுதேனார். கொளுத்துவதன் முன் கொண்டு அமைந்த நிலவும் உணர்வின் திறம் கண்டு, இந்த குழந்தையினுடைய அறிவாற்றலை கண்டு ஆசிரிய பெருமக்கள் வியந்து நிற்கிறாங்களாம். அந்த குழந்தை என்னையா பெற்றிருக்குது அப்படிங்கும்போது ஒரே ஒரு வரி சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான். என்ன தெரியுங்களா? அதாவது அந்த உணர்வு எப்படிப்பட்ட உணர்வு அப்படிங்கும்போது அந்த குழந்தையின் ஆற்றலை சேக்கிழார் ஒத்த வரியில் காட்டும்போது சொன்னார், அழகில் கலையின் பொருட்கு எல்லை ஆடும் கழலே. 64 கலை. இந்த கலை நூலுக்கு எல்லாமே ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்கணும். ஒரு கலை நூல் அப்படி சொன்னால் அந்த கலையை பற்றி சொல்லுகிறது. அந்த கலைக்கு எது சிகரம், அந்த கலைக்கு எது முடிவு அப்படின்னு கேட்டால் ஆடும் கழலேன்னர். இந்த வரியை நல்லா நினைவில் வைத்து கொள்ளுங்க. அழகில் கலையின் பொருட்கு எல்லை ஆடும் கழலே அப்படின்னு அர்த்தம். தில்லையில் ஆடுகிற பெருமானுடைய திருவடி தான் கலையினுடைய முடிந்த இடம். அப்படின்னா என்ன பொருளியா, எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஓவியன் என்று சொன்னால் சிவபெருமானை வரையாமல் அந்த ஓவியக்கலை முற்று பெறாது. நான் ஒரு பாடகன் அப்படின்னு வச்சுக்கிட்டா, நான் சிவபெருமான பாடலைன்னா என் பாடல் ஞானம் முற்று பெறாது. நான் ஒரு சிற்பி, சிவபெருமானை வடிக்கவில்லை என்றால் என் கலை முற்று பெறாதுன்னு அர்த்தம். நீங்கள் 64 கலை என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு கலையும் அதனுடைய முடிவு என்பது எங்கே நிற்கிறதுங்கன்னா, ஆடுகிற பெருமான தொடலைன்னா நீ கலையில் முற்று பெறவில்லை என்று பொருள். இதை சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான். அதனால தான் பின் வந்தவங்க சொன்னாங்க, அதாவது சிவத்தை பேணுதல் தவத்துக்கு அழகுன்னாங்க. சிவத்தை பேணுதல் தான் தவத்துக்கு அழகு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பின்னாடி ஒரு சினிமா கவிஞர் போல பின் வந்த கவிஞன் சொல்லுவாங்க. எப்போ ஒரு கவிஞன் என்று சொன்னால் ஒரு நடைமுறை ஒன்று இருக்குது. நிலவை பாடாத கவிஞன் இல்லை, நிலவை பாடாதவன் கவிஞன் இல்லை. எந்த கவிஞன் வேணால் எடுத்துக்கொள்ளுங்களேன். நீங்கள் சினிமா பாட்டு எடுத்தாலும் சரி, சங்க இலக்கியம் எடுத்தாலும் சரிங்க, நிலவை பாடாத கவிஞர்கள் இல்லை, நிலவை பாடாதவன் கவிஞன் இல்லை. அதே போல் அப்படியே எடுத்து பொருத்தி பார்த்தீங்கன்னா, சிவத்தை நீங்கள் தொழலைன்னா அந்த தவம் என்ன ஆகாது, நிறைவு பெறாது என்பதை எப்போது உணர்கிறார்? 7 வயதில் உணர்கிறார் விசார சருமனார் என்கிற ஒரு சிறிய குழந்தை. அவர் வயது தான் குழந்தை. அறிவு எப்படிப்பட்ட அறிவாக இருக்குது? அவர் தான் எல்லா கலைக்கும் முடிந்த முடிவாக இருக்கிறார் என்பதை 7 வயதில் உணர்ந்து விட்டார். இன்றைக்கி நமக்கு 70 ஆனாலும் உணர முடியல. நம்மெல்லாம் உணர்ந்துட்டோமா என்ன? கலையினுக்கு முடிவு இறைவன் ஒருவன் தான் என்று ஏற்றுக்கொள்கிற இடத்துல இருக்குமா? இல்லையே. இன்னும் கடவுள் இருக்கிறாரா? ஆராய்ச்சி இருக்கிறார்னு ஒரு பக்கம், இல்லைன்னு ஒரு பக்கம். இருந்தால் அந்த சாமி என்ன பண்ணிகிட்டு இருக்குது, இப்படி பண்ணிகிட்டு இருக்குது, இப்படி எத்தனை தடுமாற்றம் இருக்கிற உலகத்தில் அவர் 7 வயதில் இறைவனே எல்லா கலைக்கும் முடிந்த முடிவாக இருப்பவன் என்பதை 7 வயதில் உணர்கிறார் விசார சருமனர். இப்படி உணர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் பாடசாலைக்கு போயிட்டுருக்கிறார். ஒரு நாள் இவர் வழக்கமாக போகும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய பசுக்களை மேய்க்கக்கூடிய இடையன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் பசுக்கூட்டத்தை அழைத்து கொண்டு போகிறான். அப்போ சமீபத்தில் கன்றை ஈன்றிருக்கிற ஒரு தாய் பசு வரமாட்டேன் என்று சொல்லி கொஞ்சம் அடம் பிடித்து கொண்டு இருக்கிறது. இவன் பார்த்த அந்த இடையன் என்ன பண்ணுறான், தன் கையில் இருக்கிற கோல் கொண்டு அந்த பசுவை ஓங்கி அடிக்கிறான். அந்த காட்சியை பார்த்த உடனே இந்த விசார சருமனாருக்கு பதைவதைப்பு ஏற்பட்டு விட்டது. நேராக வேகமாக ஓடினார். அந்த இடையனை தடுத்து நிறுத்திட்டு, நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய், இது என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கோபமாக போய் தடுக்கிறார். அவன் திகைத்து போய் நிற்கிறான். நான் ஒன்றும் பண்ணலையே சாமி, இது மேய்ச்சலுக்கு வரமாட்டேங்குதுன்னு தான் அதை அழைச்சிட்டு போகிறேன். அப்போ தான் சொன்னார், இந்த பசுக்கள் என்பன எத்தகையவை அப்படின்னு சொல்லும்போது, உலகத்தில் இருக்கிற புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் அதனுடைய கோசலம் என்ற ஒன்றில் பொருந்தி இருக்கிறது. 30 முக்கோடி தேவர்கள் என்று சொல்லுகிற தேவர்கள் எல்லாம்
பசுவினுடைய உடம்பில் ஒவ்வொரு அங்கமாக இருக்கிறார்கள். எனவே நீ வணங்குகிற தெய்வம் அனைத்தும் பசுவின் உடலுக்குள் இருக்கிறது. தீர்த்தங்கள் அனைத்தும் அந்த சலம் என்று சொல்லக்கூடிய கோசலத்தில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்ம வினையை நீக்குகிற திருநீற்றை தருகிற மூலம் அந்த பசு சாணம் அல்லவா, அந்த மூலமாக இருக்கக்கூடிய சாணத்தை தருகிற மூலமன்றோ, இதை போய் நீ அடிக்கலாமா அப்படின்னு கோபத்தோடு தடுக்கிறார். அடுத்து சொன்னார், அப்போனா காளமாட்டை அடிக்கலாமா, நீங்கள் பசுவுத்தானே அடிக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னார். இல்லை, பெருமாட்டியோடு நாயன்மாருக்கு அருள் செய்ய வரும்போது இடப வாகனத்தில் தாயா வராரு. இறைவன் விரும்பி ஏறி வருகிற வாகனம் இடப வாகனம். எனவே இவற்றையும் நீ துன்புறுத்தக்கூடாதுன்னா அவன் பார்த்தான், சாமி என்னால் மாடெல்லாம் மேய்க்க முடியாது. ஏன் நீங்கள் சொல்கிற கண்டிஷனில் மாட்டெல்லாம் மேய்க்க முடியாது, நீ போ, நான் மேய்க்கிறேன் அப்படி முடிவுக்கு வரார். சிந்திச்சு பாருங்க, மேய்ச்சலுக்குரிய அந்த இடையன் இனி நான் பசுக்களை மேய்க்க முடியாது அப்படின்னு நின்ற பொழுது நான் மேய்ப்பேன் என்று அந்த ஊருக்கு எல்லாத்துலேயும் அனுமதி வாங்குறார். ஏன், இடையன் மேய்க்கிறதுக்கும் அந்தன குலத்தில் பிறந்த சிறுவன் மேய்ப்பதுக்கும் வித்தியாசம் இருக்குமே, எப்படி அனுமதிப்பது? ஆனால் இவர் சொன்னார், நிச்சயமாக நான் நன்றாக மேய்த்து கொடுப்பேனார். சரி, எல்லாரும் ஒரு வாரம் சம்மதித்தாங்க. ஏன், சம்பளம் வாங்காத ஆள். எப்பவுமே இலவசம்னா எல்லாருக்கும் ஒரு விருப்பம் இருக்குத்தானே செய்யும். சரின்ட்டாங்க. இப்போ என்ன பண்ண, அந்த பசுக்களைலாம் அழைத்து போனார். நல்ல நீர் பருக வைத்தார், நிழலில் ஓய்வெடுக்க வைத்தார், மரங்களில் உயரமான பகுதியில் பறித்து பறித்து வேண்டியவற்றில் அது கொடுத்தார். இந்த குழந்தை அந்த பசுக்களை பராமரிப்பதை பார்க்கும்போது அந்த பசுக்களெல்லாம் மகிழ்ந்தன. அது மகிழ்ந்ததுனால பால் பல மடங்கு பெருக்கி கொடுத்தது. இப்போ அந்தனர் வீட்டுக்கு வந்தால் அந்த வேள்வி சாலைக்கும் அவர்கள் பயன்படுத்துவதற்கும் பாலை பல மடங்கு பெருக்கி கொடுத்தன பசுக்கள். எல்லாருக்குமே மகிழ்ச்சி. பரவாயில்லையே, இடையன் மேய்ப்பதை விட இந்த அந்தன சிறுவன் மேய்த்ததுனால பயன் நமக்கு அதிகமாக கிடைத்தது என்று எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய நாட்களில் இந்த பசுக்களை இவர் பராமரிக்கக்கூடிய அன்பை கண்ட பசுக்கள் என்ன பண்ணுச்சான், இந்த தன் பட்டியில் கட்டப்பட்ட கன்று இருக்கும் பாருங்க, அந்த கன்றை மறந்துட்டு இவரையே தன் கன்றாக கருதியன பசுக்கள். அது ரொம்ப அழகாக சொல்லுவாருங்க. தன்னுடைய கன்று பட்டியில் இருக்கிறது, இவரோ மறை சிறுவர். இந்த மறை கன்றை தனது கன்றாக நினைந்து ஒவ்வொரு பசுக்களும் இவர் பக்கத்தில் போய் தன் நாவினால் நக்கும் கனைக்கும் இப்படி செய்கிறது. அது ஒரு தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற பொழுது. இப்படி சில நாட்கள் கடந்து போன பொழுது ஒரு நாள் இந்த பசுக்கள் என்ன பண்ணுச்சு, இவர் அன்பாக இவர் பக்கத்தில் போய் கனைத்து நாவினால் நக்கிய பொழுது மடியிலிருந்து பால் சொரியுது. பார்த்தோன்னே இவருக்கு என்ன தோணுது, இந்த பசுக்கள் தானாக பாலை சொரிகிறதே அப்படின்னு பார்த்தார். நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், நாளைக்கு ஒரு கேன் எடுத்துகிட்டு வந்தோம்னா, ஏன் வீட்டில் போய் அவங்க கறந்து விற்கிறது விற்றுக்கிட்டோம், நமக்கு ஒரு சைட் பிஸ்னஸ் ஆச்சு அப்படி நாமளாக இருந்தால் கருதி இருப்போம். ஆனால் அவருக்கு அதெல்லாம் தோணலை. ஏன், அவர் படித்த வேதமும் அவர் படித்த ஞானமும் என்ன பண்ணுச்சு, இந்த பசு தானாக பாலை சொரிய பார்த்தோன்னே ஆகா இது பெருமானின் திருமஞ்சனத்துக்கு உரியதாக ஆயிற்றே. அப்போ சுவாமி என்ன உணர்த்துகிறார், என்ன உணர்த்துறாரு, பூசை பண்ணுன்னு சொல்கிறாரு அப்படின்னு. இந்த 7 வயது குழந்தைக்கு அறிவு கெட்டுது. எது, பால் தானா சொரிவதை பார்த்த உடனே இறைவன் நம்மை பூசை செய்யுமாறு உணர்த்துகிறான் என்று கருதியவருக்கு பூசைக்கு அவர்கிட்ட ஒன்றுமே